கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இன்னொரு தேவ செய்திக்குள்ளாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் நியாயத்தீர்ப்பின் நாளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய அந்த நாள் உலகத்தின் முடிவு நாள். இந்த உலகத்தின் முடிவு நாள் மாத்திரமல்ல, அந்த நாள் நியாயத்தீர்ப்பு நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் அங்கு நடைபெறக்கூடிய 7 காட்சிகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பொதுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? அப்படியாக நியாயத்தீர்ப்பின் நாளில் என்னென்ன காட்சிகள் நடைபெறும், என்னென்ன நிகழ்வுகள் ஒன் பை ஒன்னாக நடைபெறும் அப்படிங்கிறத நாம் வேதாமத்தின் அடிப்படையில் there going to be a 7 scenes in the day of judgment or the coming day of Christ. இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நடைபெறக்கூடிய 7 காட்சிகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாள் அது மற்ற நாட்களைப் போலவே இருக்கும். த டே லைக் எனி அதர் டே. உதாரணத்திற்கு, ஒரு நபர் ஆஃபீஸ்க்கு வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு. அவர் லேட்டாக போகிறாரு, டிராஃபிக்காக இருக்குது. அந்த நேரத்தில் அவர் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கிறாரு. அவரை தாண்டி இன்னொரு மனிதன் ஓவர்டேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து அவர் கோபப்பட்டு கொண்டிருப்பார். இன்னொரு மனிதரை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தாய் ஒரு வீட்டில் குழந்தைக்கு காய்ச்சலாக இருக்குது, 100 டிகிரிக்கு மேலே இருக்குது, என்னுடைய மகள் குணமாவாலாம் அப்படிங்கிற ஒரு கவலையோடு வேதனையோடு அந்த குழந்தையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு நபர் மருத்துவமனையில் இருப்பார். தன்னுடைய சில மாதங்களுக்கு முன்பு தனக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டதாக அதற்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய மனவேதனையில் இருப்பார். அந்த கணவனுக்கான தேவைகள், மருத்துவ பொருளாதார தேவைகள், இதையெல்லாம் சந்திப்பதற்கு அவருடைய மனைவி அதை குறித்த ஒரு வேதனையில் இருப்பார். இன்னொரு பகுதியில் வேறொரு இளைஞன் இரவு நேரத்தில் ஒரு நல்ல அழகிய டின்னரில் தன்னுடைய பெண் தோழியோடு தான் அந்த பெண்ணை காதலிப்பதாக அந்த பெண்ணுக்கு சொல்ல போகிறாரு. ஆனால் அந்த பெண் அதை அறியாதவளாம் அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பார். இன்னொரு கண்டத்தில் ஒரு வீட்டில், குடிசை வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மழையும் இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்குது. அந்த மலைகள் அந்த வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த வீட்டினுடைய கூரைகளை கிழிச்சிட்டு வீட்டில் தண்ணி இறங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இது எல்லாவற்றுக்கு மேலாக வானத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே ஒரு மனிதன் பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட்டில் என்ன செஞ்சுட்டு பாருங்க, அவர் பறந்து அங்கே இருக்கிற அந்த இன்ஜின் சத்தத்தில் ஒரு தாலாட்டு பாடல் போல அவர் சுகமாக உறங்கி கொண்டிருப்பார். சரி, இதெல்லாம் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் எல்லாம் வழக்கம் போல என்ன செய்யுங்க, நடைபெற்று கொண்டிருக்கும். அவங்கவுங்க அன்றாட வேலைக்குரிய அவங்கவுங்க காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போது அந்த நாளில் தான் உலகத்தினுடைய முடிவு வரும். இன்றைக்கு அநேக மக்கள் கொரோனா காலம் வந்த பொழுது உலகத்தினுடைய முடிவு வந்துருச்சுன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. அல்லது வெள்ளங்கள் வந்து நாடுகள் அழிக்கப்படும் பொழுது உலகத்தினுடைய முடிவு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வெப்பங்கள் அதிகமாகும் பொழுது, போர்கள் நடைபெறும் பொழுது இது கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை நாள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை போல தான் அது இருக்கும். இட் கோயிங் டு பி ஜஸ்ட் லைக் எ டே லைக் எனி அதர் டே. நான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவர் வரக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய அன்றாட நாட்களில் நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அவங்கவுங்க ஒவ்வொரு காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். இதை தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 39 வரை வேதவசனம் சொல்லும் பொழுது, நோவாவினுடைய நாட்களிலே இருந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் இருக்கும். அப்போது நோவாவினுடைய நாட்கள் என்ன இருந்தது? வெள்ளத்திற்கு முன்பு ஜனங்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், கல்யாணம் செய்து கொண்டார்கள், கல்யாணம் கொடுப்பதிலேயும் எடுப்பதிலேயும் அவர்கள் இருந்தார்கள். அப்போது அந்த வெள்ளம் வரும் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த வசனம் நமக்கு ஒரு உண்மையை கற்றுத்தருகிறது. என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையானது
உலகம் எதிர்பார்க்காத நேரத்தில் அது வரும். மக்கள் அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்கவுங்க குடும்பத்தோடு இருப்பாங்க, அவங்கவுங்க பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்கூலில் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க, திருமணத்தில் மற்ற காரியங்களை மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் வேதனையோடு நோய்க்காக சிகிச்சை பெற்றிருப்பாங்க. ஆகவே அந்த நாளில் அன்றன்றைக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் வருவார். அடுத்தது 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் வருகையில் நடைபெறக்கூடிய 2வது காட்சி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, எக்காலங்கள் முழக்கப்படும், இந்த உலகத்தினுடைய கண்கள் யாவும் அவரை காணும். இது நாம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பரலோகத்திலிருந்து அவர் என்ன செய்ய போறாருங்க, இறங்கி வருவார். அப்போ எக்காலங்களின் சத்தம் உலகம் எங்கும் என்ன செய்யப்படுங்க, கேட்கப்படும். இந்த எக்காலம் சத்தம் என்பது ஒரு சாதாரண சத்தம் அல்ல, இது தேவனுடைய எக்காலம். அப்போ இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய எக்காலத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறது, பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பிரதான தூதன் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா, யூதா 9ஆம் அதிகாரத்தில் இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது மிகாவேல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில நேரங்கள் இந்த வசனத்தை புரிந்து கொண்டவர்களாய் வானங்களில் ஃப்ளைட் வரும்போது பயங்கரமான சத்தம் வரும், சில நேரங்களில் மலைகள் வரும் பொழுது இடி மின்னல்களுடைய சத்தம் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த நேரங்களில் நம்ம ஒரு சில நேரம் நினச்சி பார்ப்போம், ஒருவேளை கர்த்தர் வரக்கூடிய தருணமா, ஆண்டவர் வரப்போறாரா, சத்தம் இவ்வளவு அதிகமாக இருக்குதே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகையினுடைய எக்கால சத்தம் அப்படி இருக்காது, இடி மின்னலை போலவோ ஒரு விமானத்தினுடைய சத்தத்தை போலவோ இருக்காது. ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் கேட்கப்படும். ஆனால் ஆண்டவர் வரக்கூடிய நாளில் ஏற்படக்கூடிய எக்கால சத்தம் என்பது இந்த உலகம் முழுவதும் அது கேட்கப்படக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தம் ஒரே நேரத்தில் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது கேட்கக்கூடிய அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தம், அந்த எக்காலம் கிறிஸ்தவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வெற்றியின் முழக்கமாக இருக்கும், மற்றவர்களுக்கு தீர்ப்பின் அறிவிப்பாக அது இருக்கும். இதைதான் மத்திய 25:31 சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பரிசுத்த தூதர்கள் அனைவரோடும் வரும்போது, அப்போ ஆண்டவருடைய வருகையில எக்காலங்கள் ஊதப்படும், அந்த சத்தம் உலகமெங்கும் கேட்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த எக்காலங்களோடு தம்முடைய தூதர்களோடு அவர் என்ன செய்ய போறாராமங்க, வருகிறார். அப்ப ஆண்டவர் தனது தூதர்களோடு இந்த உலகத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தூதர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஹோலி ஏஞ்சல், பரிசுத்த தூதர்களோடு அவர் என்ன செய்ய போறாருங்க, அவர் வரப்போகிறார். அப்போ வேதாமத்தில் அநேக இடங்கள்ல தேவன் தூதர்களை அனுப்பினதை நாம் என்ன செய்திருக்கிறோங்க, பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு லோத்துவின் இடத்துல தூதர்களை அனுப்பி தான் சோதோம் கொமோராவை அழிக்க போவதாக தேவன் என்ன செய்தாருங்க, அங்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபானவர் தேவ தூதரோடு போராடினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எலிஷாவினுடைய காலங்கள்ல மலைகள்ல தேவனுடைய தூதர்களால் அங்கு அக்னி ரதங்களால் நிரப்பப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலும் கூட தேவனுடைய எல்லா பரிசுத்த தூதரும் வருவார்கள். ஒரு தூதர்களா, ஒரு சில தூதர்களா அப்படின்னா, தேவனுடைய அந்த உலகத்துல தேவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்த தூதர்களும் எல்லாருமே இந்த பூமிக்கு வரக்கூடியலாம் இருப்பார்கள். அப்ப அனைத்து பரிசுத்த தூதர்களோடும் தேவனுடைய வருகை அங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-9 வரை சொல்லும் பொழுது, தேவனை அறியாதவர்களுக்கும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில எல்லா பரிசுத்த தூதர்களும் வருவார்கள். அதற்கடுத்து அந்த தூதரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தமது வல்லமையுடைய தூதர்களோடும் த மைட்டி ஏஞ்சல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தம்முடைய வல்லமையுடைய தூதர்களோடு ஆண்டவர் இந்த பூமிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் அந்த தூதரை குறித்து சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அப்ப இது எப்படி நடக்கும்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரே நேரத்தில் அவரை பார்ப்பார்கள். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற அனைவரும் ஒரே நேரத்தில்
அவரை எப்படி பார்க்க முடியும்? நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகம் யாவும் அவரை காணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தூதர்களையும் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில எக்காலம் ஊதப்படும். எல்லாரும் வானத்திலே அவர்கள் பார்ப்பார்கள். தேவ தூதர்களோடு, பரிசுத்த தூதர்களோடு, வல்லமையுள்ள தூதர்களோடு அவர் அங்க பரலோகத்தில் இந்த பூமிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ தவறின ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். நான் இவ்வளவு நாள் சத்தியத்தை கேட்டு நான் மனம் திரும்பாம விட்டுட்டேன், இப்பொழுதே நான் மனம் திரும்ப வேண்டும், இப்பொழுதே நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், இப்பொழுதே நான் கர்த்தருக்குள்ளாக நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒருவேளை யாராவது நினைத்து சிந்தித்து பார்ப்பார்கள் என்றால், பிரியமானவர்களே, அவர்களுக்கு அந்த நேரம் என்ன செய்யப்படாதுங்க? அது கொடுக்கப்படாது. ஏனென்றால் அவளுடைய நேரமும் காலமும் அங்கு தாமதமாகிவிட்டது. இது எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் நம்ம தேர்வு அறைகளில் நம்ம தேர்வுகள் எழுதும் பொழுது நம்ம என்ன செய்வோங்க? தேர்வு எழுதிட்டே இருப்போம். அந்த கடைசி நிமிடம் பெல் அடிக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? இன்னும் நம்ம எழுதலாம், தெரிஞ்சதெல்லாம் எழுதலாம்னு எழுதிட்டே இருப்போம். ஆனால் அந்த நேரம் அடித்தவுடன் அந்த ஆசிரியர் வந்து என்ன செய்வாங்க? அவங்களுடைய பேப்பரை வாங்கிக்குவாங்க. அப்போ அந்த பெல் அடிக்கிற வரைக்கும் உங்களால் என்ன எழுத முடியுமோ அதை தான் எழுத வேண்டும். பெல் அடித்த பிறகு உங்களுக்கு என்னதான் அந்த கேள்விக்குண்டான பதில் தெரிந்திருந்தாலும் அதை எழுதுவதற்கான அனுமதி இல்லை. அதே போல நாம கர்த்தரை பற்றி அறிந்திருந்தாலும், கர்த்தரை விசுவாசித்தாலும், கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த நாளில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறதில்லைங்க? வாய்ப்புகளை தரப்போறதில்லை. எக்காலம் முழங்கும். அந்த நொடியிலே ஒவ்வொருவரும் அவர்கள் இருந்த அந்த ஆன்மீக நிலையில தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுவார்கள். அப்போ கிறிஸ்துனுடைய வருகையானது எல்லா நாட்களை போல இருக்கும். இரண்டாவது, ஆண்டவருடைய வருகையில எக்காலங்கள் ஊதப்படும், எல்லா தேவதூதரும் வருவார்கள். மூன்றாவதாக நடைபெறக்கூடிய காட்சி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மரித்தவர்கள் அனைவரும் எழுந்திருப்பார்கள். அப்போ இங்கு நாம முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது ஒரு சிலருக்கான உயிர்த்தெழுதல் அல்ல. மாறாக ஆரம்ப காலம் முதலாக மரித்த எல்லாருமே என்ன செய்யப்படுவார்கள்? உயிர்த்தெழுவார்கள். ஆதாம் தொடங்கி ஆதாமுடைய காலத்திலிருந்து யாரெல்லாம் மரித்தார்களோ அவர் எல்லாருமே உயிர்த்தெழுவார்கள். இதை நாம் எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 5ஆம் அதிகாரம் 28 29 வசனம் சொல்லும் பொழுது, இதை குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள், கல்லறைகளில் இருக்கும் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்களும் ஜீவனுக்கேற்ற உயிர்த்தெழுதலும், தீமை செய்தவர்கள் ஆக்கினைக்கேற்ற உயிர்த்தெழுதலும் புறப்படுவார்கள். அப்ப பாருங்க, இந்த வேத வசனம் 2 உண்மைகளை அங்கே எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, கல்லறையில் இருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அப்ப அனைவரும் அவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழுவார்கள். ஆனால் அனைவருக்கும் ஒரே முடிவு இருக்காது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52 53 வரை வசனம் சொல்லும் பொழுது, ஒரு கண் பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே கடைசி எக்காலம் முழங்கும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுப்பப்படுவார்கள், நாமும் மாற்றப்படுவோம். இந்த அழிவுள்ள உடல் அழிவில்லாததாயும், இந்த மரணமுள்ள உடல் மரணம் இல்லாததாயும் அங்கு தரித்து கொள்ளும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலின் போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு உடலை பற்றி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளிலே மரித்த அனைவரும் உயிர்த்தெழுவார்கள். அந்த உயிர்த்தெழக்கூடிய அந்த நாளில் அவர்கள் வேறொரு மேனியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உடல், இது நோய்வாய்ப்படும், இது முதிர்ச்சி அடையும், இது சோர்வடையும், இறுதியில் மரிக்கும். ஆனால் நாம் மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் நாம் பெறக்கூடிய சரீரமானது அது அழிவில்லாததான் இருக்கிறது, அது நித்திய உடலாக அது இருக்கிறது என்பதை அங்கு நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:50 சொல்லும் பொழுது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை அங்கு சுதந்திரிக்க முடியாது. எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில உயிர்த்தெழும் பொழுது நாம் இப்பொழுதுள்ள இந்த அழுகிய உடலோடு அல்ல, அழிவுள்ள உடலோடு அல்ல, மாறாக ஆவிக்குரிய மகிமையான உடலை, அழிவில்லாத ஒரு உடலை, நித்திய ஜீவனுக்குரிய ஒரு உடலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:14 சொல்லும் பொழுது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசித்தால்
இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்த நீதிமான்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் தம்மோடு கொண்டு வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுந்த உடலோடு மீண்டும் அவர்கள் ஒன்றிணைக்கப்படுவார்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரை சொல்லும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு மேகங்கள் கூட எடுத்துக்கொள்ளப்படும், நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இந்த மகிமையான ஒரு காட்சி பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினால மரித்தோர் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுவார்கள். இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் அனைவரும் என்ன செய்யப்படுவோம்? நாம் மாற்றப்படுவோம். அப்ப எல்லாருமே நாம ஆகாயத்துல ஒன்றாக கர்த்தருடைய சமூகத்துல நாம இருக்க போகிறோம். மத்தேயு 24:39-41 வரை சொல்லும் பொழுது, அப்பொழுது வயலில் இருவர் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றொருவர் விடப்படுவார். 2 பெண்கள் எந்திரக்கல் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றொருவர் விடப்படுவார். அப்ப கர்த்தருடைய நாள்ல இது சொல்லப்படும் பொழுது, ஒரு 2 மனிதர்கள் வயலில் இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் விடப்படுவார். 2 பெண்கள் எந்திரக்கல்ல அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒரு பெண்மணி எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் அங்கு விட்டுவிடப்படுவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கொண்டு அநேகர் இதைய ரேப்சர் அப்படிங்கிற ஒரு தவறான உபதேசத்தை அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ரகசிய எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறத அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அதாவது கர்த்தர் யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் யார் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை மாத்திரம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு போதனையை இந்த வசனத்திலிருந்து அவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் அது மிகவும் தவறானது. இங்கு இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதர்களின் பிரிவை தான் சொல்லப்படுது. The separation is what really meaning in this scripture. அப்போ அந்த செப்பரேஷன் என்ன நடக்குது? 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, ஒருத்தர் விடப்படுகிறார். அப்போ இங்கே இருவரும் என்ன செய்கிறார்கள்? அங்கு பிரிக்கப்படுகிறார்கள். இருவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்கு சொந்தமானவர்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், மற்றவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் நிரந்தரமாக தேவனிடத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறார்கள்? பிரிக்கப்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில அந்த நாள் மற்ற நாட்களைப் போல இருக்கும். இரண்டாவது, அவர் மிகுந்த எக்கால சத்தங்களோடு வருவார். உலகம் எங்கும் அந்த சத்தம் கேட்கப்படும். அவர் எல்லா தேவ தூதர்களோடும் அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, மரித்தவர்கள் அங்கு உயிர்த்தெழக்கூடியவராக இருக்கிறார்கள். அடுத்தது 4வது காட்சி இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மரித்த எல்லாரும் உயிர்த்தெழும் பொழுது, உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நாம் வாழ்ந்த இந்த பூமி இது முழுவதும் என்ன செய்யப்படுங்க? அழிக்கப்படும். நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய முடிவை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் இந்த உலகத்தை நெருப்பினால் அக்னியினால் அங்கு அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். 2 பேதுரு 3:10-12 வசனங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருவது போல அது வரும். அந்நாளில் வானங்கள் பெரும் சத்தத்தோடு ஒளிந்து போகும், பஞ்சபூதங்கள் எரிந்து கரைந்து போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அங்கு எரிந்து போகும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வானங்கள் மடமடவென்று அது அகன்று போகும், பூதங்கள் வெந்து அது உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் யாவும் அது அழிந்து போகும். இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும். இந்த பூமியை கர்த்தர் அங்க அக்னியினால் அழிக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆகவே நாம வாழக்கூடிய இந்த உலகம் இது நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் வானங்கள் மறைந்து போகும், பூமி எரிந்து போகும், மனிதர் கட்டிய நகரங்கள், மிகப்பெரிய மாளிகைகள், வீடுகள்
அரண்மனைகள், நினைவு சின்னங்கள் என்று இந்த உலகத்தினுடைய செல்வங்களும் எல்லாமே ஒரு நாள் என்ன செய்யப்படுங்க? தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள்ல நெருப்பினால் அங்கு அழியப்படும். ஆகவே அப்போஸ்தலன் பேதுருவானவர் ஒரு மிக முக்கியமான கேள்வியை நமக்கு எழுப்புகிறார். இந்த சூழ்நிலையில 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் இவ்விதமாய் அழிந்து போகிறபடியால் நீங்கள் பரிசுத்த நடக்கையிலும் தேவ பக்தியிலும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகம் நிலைத்திருக்க போவதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் எதற்காக வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நாம தேவனுக்காக வாழ்கிறோமா, உலகத்திற்காக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்கிற ஒரு ஆவிக்குரிய கேள்வியை, ஒரு எழுச்சியின் கேள்வியை அங்கு பேதுரு நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நாம் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் ஒரு நாள் நாம் விட்டு விட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவனுக்காக நாம் சேர்த்த செயல்கள் மாத்திரம் நாம் நித்தியத்துக்கு, பரலோகத்துக்கு நம்மோடு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாள்ல 4வதாக இந்த பூமி அங்கு அழியப்படும். 5வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நடைபெறக்கூடிய காட்சி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் அனைவரும் நியாய தீர்ப்பின் ஆசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பூமி அழிக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய அடுத்த நிகழ்வு நியாய தீர்ப்பு, த ஜட்ஜ்மெண்ட். இந்த நியாய தீர்ப்பு மிக ஆச்சரியமானது. என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த நியாய தீர்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கோ உரிய நியாய தீர்ப்பு அல்ல. மாறாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றைக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரம் த டே ஆஃப் ஆடம், அந்த நாட்கள் தொடங்கி கிறிஸ்து வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களும் அங்கே இருப்பார்கள் என்று பல இடங்கள்ல வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக மத்தேயு 10:15 சொல்லும் பொழுது சோதோம் கொமோரா மக்கள் அங்கே இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல தீரு மற்றும் சீதோன் மக்கள் அங்கே இருப்பார்கள் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 41 42 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் பிரசங்கித்த நினிவே பட்டணத்து மக்கள் அங்கே இருப்பார்கள். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்த தென் தேசத்து ராணியும் அங்கே இருப்பாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:1 சொல்லும் பொழுதே உயிரோடு இருந்தவர்கள் அங்கு இருப்பார்கள். இதற்கு அவர் வருவதற்கு முன்பதாக மரித்தவர்களும் அங்கு நியாய சாசனத்திற்கு முன்பதாக இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லும் பொழுது சிறியவர்களும் அங்கே இருப்பார்கள், பெரியவர்களும் அங்கே தேவனுக்கு முன்பதாக நிற்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அங்கே இருப்பார்கள். பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், அரசன் இருப்பான், வேலைக்காரன் இருப்பான், கல்வி அறிவு உடையவன் இருப்பான், கல்வி அறிவு இல்லாதவன் இருப்பான். எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் அன்றைக்கு நியாய சாசனத்திற்கு முன்பதாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் உறுதி செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 17:31 சொல்லும் பொழுது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கி பண்ணினார் என்றார். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லும் பொழுது அவர் உலகத்தை நீதியோடு நியாயம் தீர்க்க ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் கர்த்தருடைய வருகை நாள். அந்த நாள்ல அவர் இந்த உலகத்தை அவர் என்ன செய்ய போறாருங்க? நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ நான் தனியாக இருக்க மாட்டேன். அன்றைக்கு என்னை மட்டும் கர்த்தர் நியாயம் தீர்க்க போறது கிடையாது. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நாம் ஒவ்வொருவரும் தனிமையில நாம் இருக்க மாட்டோம். மாறாக எல்லா தலைமுறையிலும் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் அங்கே இருப்பார்கள். அங்கே பிதாக்களின் காலத்துல வாழ்ந்த மக்களும் இருப்பார்கள், மோசேயினுடைய காலத்துல வாழ்ந்த மக்களும் இருப்பார்கள், கிறிஸ்துனுடைய காலத்திலும் வாழ்ந்த மக்கள் இருப்பார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நாம தனியாக நாம இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இது ஒரு ஆழமான உண்மை அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம் தனித்தனியாக அவரவருடைய கணக்குகளை நாம் கொடுக்க வேண்டியது அந்த நியாய தீர்ப்பினால நடைபெறும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 5:10 சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவனும் சரீரத்தில் செய்த நன்மை தீமைக்காக தக்க பலனை அவன் அடைவான். அப்ப இந்த வசனத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய
மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைன்னு தெரியுங்களா? ஒவ்வொருவனும். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் இந்த குடும்பத்தார் நீங்கள் எல்லாரும் வாங்க, உங்களை நான் நியாயத்தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அல்லது தேசங்களை, இந்திய தேசம் வாங்க, அமெரிக்க தேசம் வாங்க என்று தேசங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து தேசங்களின் அடிப்படையில் நியாயத்தீர்ப்பு நடைபெறுவதில்லை. அல்லது சபையா வாங்க, இந்த திருச்சபை வாங்க, இந்த சபை மக்கள் எல்லாம் வாங்க என்று சபையாக அது நடைபெறாது. மாறாக he will call by the name. நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கர்த்தர் அழைத்து அவர் நியாயத்தீர்ப்பு நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்லும் பொழுது, கிறிஸ்துனுடனே கூட பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்துல பவுலுடைய ஒரு வார்த்தை நீங்க கவனித்து பாருங்கள். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து யாருக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? உண்மையான உண்மை, ஃபார் த ஹோல் வேர்ல்ட், உலகத்துக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனா பவுல் இங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தைங்க? தமக்காக, எனக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ இங்க பவுல் தனிப்பட்ட முறையில கிறிஸ்து எனக்காக மரித்தார், தனிப்பட்ட முறையில கிறிஸ்து எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அப்படின்னா ரட்சிப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தனிப்பட்ட முறையில கொடுத்திருப்பது போல நியாய தீர்ப்பும் அங்கு தனிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்க எல்லாருமே கர்த்தரை விசுவாசாங்க, அதனால நியாய தீர்ப்பினால நான் ரட்சிக்கப்படுவேன். நோ, கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்லை. நான் போயிட்டு இந்த சபை நல்ல சபை, நான் அந்த அளவுக்கு விசுவாசமாக நீதியாக இல்லைனாலும் என்னுடைய சபை உண்மையான சபை, என்னுடைய சபை கர்த்தருக்கு உகந்த சபை, அதனால நான் ரட்சிக்கப்படுவேன். நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். உங்களுடைய நண்பர் நல்ல விசுவாசமாக இருப்பார், எனக்காக ஜெபிப்பார், எனக்காக எப்பொழுதும் அவர் ஜெபித்து கர்த்தரிடத்தில் பரிந்து பேசும், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, இது எதுவுமே என்ன செய்ய போகிறது இல்லைங்க, நடக்க போதில்லை. கர்த்தர் தனித்தனியாக அவர்களுடைய கணக்குகளை அவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவை அவர் ஏற்படுத்துகிறார். அப்படிங்கிறத மத்தேயு 15 31 33 வரை சொல்லும் பொழுது, அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போ மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையோடும் பரிசுத்த தூதரோடும் வரும்போது அவர் என்ன செய்ய போறாருங்க? ஆடுகளை வலது பக்கத்திலும் அங்கே வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் அவர் என்ன செய்வாருங்க? நிறுத்துகிறார். அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் நடக்கக்கூடிய 2 பிரிவுகள் என்ன அப்படின்னா, ஆடுகளின் கூட்டம் ஒன்றும் வெள்ளாடுகள் கூட்டம். அங்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்படாத கூட்டம் என்று ஆண்டவர் 2ஆக பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ யோவான் 5:29 சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாளில் 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. என்னங்க? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் எழுந்திருக்கலாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் 2 உயிர்த்தெழுதல். ஒன்று என்னங்க? ஜீவனுக்கேற்ற உயிர்த்தெழுதல், இன்னொன்று ஆக்கினிக்கேற்ற உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 20 சொல்லும் பொழுது 2 வகையானவர்கள் அன்றைக்கு இருப்பார்கள். யார் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் ஆக்கினி கடலிலே என்ன செய்வான்? தள்ளப்படுவான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். நியாய தீர்ப்பு நாளில் 2 முடிவுகள் இருக்குது என்பதை 2 தெசலோனிக்கேயர் 1 சொல்லுது. ஒன்று இளைப்பாறுபவர்கள், இன்னொன்று பழி வாங்குதல். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாளில் 2 பிரிவுகளை கர்த்தர் பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நாளில் அங்கு 3வது பிரிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு சில பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் மிகவும் நல்லவனும் இல்லை, ஹிட்லர்
நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, ஹிட்லர் மாதிரி நான் மோசமானவன் அல்ல, அல்லது இந்த மாதிரி மனிதனை போல நான் மோசமானவன் இல்லை, நான் கொலைகாரன் அல்ல, குடிகாரன் அல்ல. அப்போது எனக்குன்னு கர்த்தர் ஒரு பிரிவு வச்சுருப்பார். ரொம்ப பாவியாகவும் இல்லாமல் நல்லவனாகவும் இல்லாமல் நடுத்தரவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மூன்றாவது பிரிவை அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. பிரியமானவர்களே, மூன்றாவது பிரிவு அப்படின்னு வேதாமத்தில் நம்ம என்ன செய்யலைங்க, எங்கேயுமே நம்ம பார்க்கல. வேதாமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவு, த சேவ்ட் அண்ட் த லாஸ்ட், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதல் என்ற 2 பிரிவு மாத்திரமே வேதாமத்தில் இருக்குது. சரி, அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாளில், வருகை நாளில் நடைபெறக்கூடிய 6வது காட்சி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, புத்தகங்கள் அங்கே என்ன செய்யப்படுங்க, திறக்கப்படும். இது எந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 சொல்லும் பொழுது, புத்தகங்கள் திறக்கப்பட்டன, வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது, அது ஜீவ புத்தகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாளில் புத்தகம் அது திறக்கப்படும். இந்த புத்தகம் எந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 3 புத்தகங்கள் வேதாமத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜீவ புஸ்தகம் முதலாவது. அப்போது நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக திறக்கப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய புத்தகம் அங்கு திறக்கப்படும். த புக் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மை, எல்லா செயல்கள், நன்மையாகட்டும் தீமையாகட்டும், அதெல்லாம் ரெக்கார்ட். நாம் பேசின வார்த்தைகள், நாம் செய்த செயல்கள், நாம் மறைத்து வைத்த பாவங்கள், நாம் செய்த நன்மையான காரியங்கள், இப்படி நாம் தேவனுக்கு தெரியும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று. அந்த வாழ்க்கையினுடைய புத்தகத்தை கர்த்தர் அன்றைக்கு திறந்து நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக திறக்கப்படக்கூடிய புத்தகம் யோவான் 12:42-48 பிரகாரமாக தேவனுடைய வார்த்தையின் புத்தகம் அங்கு திறக்கப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தையில் ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய தீர்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தைகளோடு அந்த நியாய தீர்ப்பின் நாளில் அவர் சிந்தித்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நியாய தீர்ப்பின் நாளில் திறக்கப்படக்கூடிய 3 புத்தகங்கள், ஜீவ புஸ்தகம், நம்முடைய வாழ்க்கையின் புத்தகம், அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் புத்தகம். அப்போ தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய போறாருங்க, ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, விசுவாசித்த ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இருக்குதா? அப்போ நாம் அதற்கு கீழ்ப்படிந்தோமா அப்படிங்கிறத கர்த்தர் கேட்க போறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, இந்த உலகத்திற்கு நீங்க ஒப்பாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ என்னுடைய வாழ்க்கை உலக பிரகாரமாக இருக்கிறதா, என்னுடைய பேச்சு உலக பிரகாரமாக இருக்குதா, என்னுடைய உடை, எனது பொழுதுபோக்கு, என்னுடைய சிந்தனை, இவையெல்லாம் உலக பிரகாரமாக இருக்குதா, நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சபை கூடுதலை நீங்க விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஆராதனைகளை அலட்சியப்படுத்தினேனா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் புத்தகம் திறக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த அவருடைய வார்த்தையோடு அங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏழாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நடைபெறக்கூடிய இறுதி காட்சி, 7வது காட்சி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, த எட்டர்னல் செப்பரேஷன், நித்தியமான பிரிவு அப்படிங்கிறது அங்கு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நியாய தீர்ப்புக்கு பிறகு ஒரு நித்திய பிரிவை கர்த்தர் நமக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பலவிதமான பிரிவுகளை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் வேலை நிமித்தமாக நாம் நம்முடைய குடும்பங்கள், நண்பர்களை நாம் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் இராணுவத்துக்கு போகக்கூடிய இராணுவ வீரர்கள் அநேக மாதங்களுக்கு, வருடங்களுக்கு தங்களுடைய குடும்பங்களை அவர் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் உயர்கல்விக்காக 18 வயசு ஆன பிறகு அவர்களை காலேஜுக்கு போகும்போது நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்த்துவோம். அந்த நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் பிரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு வேதனையான பிரிவு அப்படிங்கிறது மரணம். நாம் எத்தனை குடும்பங்களில் போய் பார்க்கும் பொழுது
நம்முடைய அன்புக்குரியவர்கள், நமக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் மரித்து அவர்கள் சவப்பெட்டியில் நம்மை விட்டு பிரிந்த அந்த தருணத்தில் நம்ம கண்ணீரோடு நின்று கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த பிரிவில் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னு தெரியுங்களா? நாம் மீண்டும் அவர்களை சந்திப்போம். ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மகன் வீட்டை விட்டு போகிறார். ஆனாலும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்னங்க, சில மாதங்கள் கழித்து அவர் நம்ம இடத்துல வருவார். இராணுவத்துக்கு போகிற அந்த இராணுவ வீரர் போனாலும் துக்கமாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்ன மகிழ்ச்சிங்க? 1 வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ அவர் மீண்டும் வீட்டுக்கு வருவார். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க போவது கடினமாக இருந்தாலும் அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் நம்ம இடத்த வருவாங்க, நான் அவங்கள பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். ஏன், கிறிஸ்தவ மரணங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் மரித்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நாம் அவரை மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பிரிவு மிகுந்த ஆபத்தும் நாம் தாங்க முடியாத ஒரு பிரிவு. ஏனென்றால் அந்த பிரிவு நித்திய பிரிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு பிறகு கர்த்தர் வெள்ளாடு செம்மறியாடாக பிரித்து அங்கு நரகத்திலும் அக்னி பரலோகத்திலும் அங்கு 2ஆக பிரிக்கப்படும் பொழுது அந்த பிரிவு நித்தியமான பிரிவு. அந்த பிரிவுக்கு பிறகு நாம் மீண்டும் ஒருவர் நாம் சந்திக்க போகிறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிரிவு ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவு. ஒருவேளை உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்கு பிறகு நாம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய குட் பாய், கடைசி குட் பாய். ஒருவேளை உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருவரும் அன்றைக்கு பிரியக்கூடிய பிரிவு நிரந்தரமான பிரிவு. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குட் பாய், நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களவா, அந்த பிரிவு ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக பிரிவுகள் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது. மரணத்தின் பொழுதும் கூட நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு இருக்கும். ஆனால் நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பிரிவு என்பது மிகவும் வேதனையானது. ஏனென்றால் மீண்டும் சந்திப்பே அங்கே இருக்காது. ஆவேதான் வேத வசனம் அதை நமக்கு சொல்லும் பொழுது அது நித்திய பிரிவு என்று வேதம் நமக்கு அழைக்கிறது. ஆகவே 2 நித்திய நிலைகளை வேதம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 25:46 சொல்லும் பொழுது, இவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளும் நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்குள்ளும் போவார்கள். அப்போ நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை என்கிற 2 காரியங்களை பார்க்கிறோம். த எட்டர்னல் லைஃப் அண்ட் தென் எட்டர்னல் ஹெல். இதற்கு இடைப்பட்ட வேற எந்த நிலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ யாராவது ஒருவர் நம்ம இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது நித்தியம் அப்படின்னா என்ன, ஒருவேளை மில்லியன் ஆண்டுகள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா கூட 1 மில்லியன் நாள் கூட என்ன செய்யலைங்க, வரல. அப்போது கிட்டத்தட்ட கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்கும் நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு 2000 ஆண்டுகள் தான் வித்தியாசம். ஆனால் இந்த ஆண்டுகளே நமக்கு எப்படி தோன்றுதுங்க, ஒரு நீண்ட நாட்களாக, நீண்ட ஆண்டுகளாக நமக்கு தோன்றுது. அப்போது நித்தியத்தை நாம் 1 மில்லியன் நாட்களாக நம்ம கணக்கிட முடியாது. நித்தியத்தை 1 மில்லியன் மாதங்களாக அல்ல, 1 மில்லியன் வருடங்களாக அல்ல. பிரியமானவர்களே, நித்தியம் என்பது முடிவில்லாத ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு துவக்கம் இருக்கிறது, ஆனால் என்னங்க, முடிவுகள் இல்லை. அதனுடைய பொருத்தம் என்ன அப்படின்னா, நித்திய அழிவில் நாட்களை எண்ண முடியாது, வருடங்களை கணக்கிட முடியாது, காலண்டரில் தேதிகளை குறித்து வைக்க முடியாது. ஏனென்றால் அது முடிவில்லாத ஒரு காலம். ஆவி பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையில் ஒரு விஷயம் இதை நினைச்சு பாருங்க. நம்ம நித்தியமாக தேவனை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய நிலையை நினைத்தாலே அது பயங்கரமான உண்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது நித்திய அழிவை நம்ம மனதில் கொண்டு என் வாழ்க்கையை தேவனோடு சரி செய்ய நான் எதையும் தயாராக இருக்க வேண்டிய ஒரு மனநிலைக்கு வர வேண்டியது. அப்போது என்னுடைய பெருமையை நான் விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
என்னுடைய இன்பங்களை நான் துறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலக பயத்திலிருந்து நான் வெளிவர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் என் ஆத்துமா விட இவை எவையும் பெரிதானவைகள் அல்ல. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, நித்திய அழிவில், நித்திய பிரிவில் நம்ம அழிந்து விடாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் இறுதி அழைப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17:31 சொல்லும் பொழுது, அவர் உலகத்தை நீதியோடு நியாயம் தீர்க்க ஒரு நாளை குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் வரப்போகிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் மற்ற எல்லா நாட்களைப் போல இருக்கும். இரண்டாவது, அந்த நாள் எக்காலங்கள் முழங்கப்படும். தம்முடைய வல்லமையுள்ள தூதரோடு தேவன் வருவார். மூன்றாவதாக, மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மாற்றப்படுவோம். நான்காவதாக, இந்த உலகம் அழிக்கப்படும். ஐந்தாவதாக, அனைவரும், இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைவரும் தேவனுடைய நியாய சாசனத்திற்கு முன்பதாக அவர்கள் நிற்பார்கள். ஆறாவது, புத்தகங்கள் திறக்கப்படும். ஏழாவது, ஒவ்வொருவரும் தங்களுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்க்கப்படுவார்கள். அந்த நியாயத்தீர்ப்புக்கு பிறகு இறுதியில் நித்திய ஜீவனோ அல்லது நித்திய ஆக்கினியோ நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தருக்குள்ளான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய அழிவை அல்ல நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த பாடத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய மரியாதைக்கும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.